வணக்கம் பீப்புள். நலம் நலமறியா ஆவல். ஐம் தேவ். திஸ் இஸ் அவர் லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவ் பாட்காஸ்டோட ஃபோர்த் எபிசோட். வாட் இஸ் செல்ஃப் லவ்? இந்த செல்ஃப் லவ்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப நாளாக பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இந்த செல்ஃப் லவ் தான் என்னதான் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு தான் இந்த எபிசோட். ஃபஸ்ட்டு, லவ். வாட் இஸ் லவ்? என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அக்செப்டிங் எனிதிங் ஆஸ் இட் இஸ். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் இஸ் ஆக்சுவலி நாட் இன்ட்ரூடிங் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த திங்ஸ் டு க்ரோ இன் அக்கார்டிங் டு அவர் பிஹேவியர். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடித்த விஷயங்களை நம்ம லவ் பண்ணுற விஷயத்த மாற்றாமல் இருப்பது, அதற்கு பேர் தான் லவ். தேர் இஸ் அ கோட், புத்தாவோட கோட். If you like a flower, you will pluck it and keep it for yourself. But if you love a flower, you will water it. It hits when it actually hits. You need some time to understand it, actually. So, what is self love? What does it actually means to love yourself? இந்த எவால்விங்கான இந்த வேர்ல்டில் வந்து செல்ஃப் லவ் வந்து இப்போ தான் நம்ம புதுசாக நம்மளுடைய ஜென்ரேஷனுக்குள்ளே வந்து ஊடுருவி இப்போ தான் அதை எல்லாருமே வந்து பழக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய தாத்தா பாட்டி இந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா, செல்ஃப் லவ் அப்படின்னு யாராவது அத பேசுறாங்க, செல்ஃப் லவ்க்காக ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பிரிவிலேஜ்டான பெர்சனோட ஹாபியா இருக்கும். அவங்க ஏதாவது ஹாபி வச்சிருப்பாங்க, புக் படிப்பாங்க. அந்த மாதிரி அத வந்து செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நவ் இப்போ இப்போ வந்து இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற கான்செப்ட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரம் ஸ்கூல் இட் செல்ஃப். நம்மளுடைய கல்ச்சருக்குள்ளே இது வந்து இப்போ பிளெண்ட் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் கெட்டிங் அக்வைண்டட். நிறைய பேர் வந்து செல்ஃப் லவ், நம்மளுடைய ஓல்டர் ஜென்ரேஷனுக்கு செல்ஃப் லவ் சம்டைம்ஸ் தே வில் see it as selfish. மற்றவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணாத, ஒரு இண்டிவிஜுவலை தவிர்த்து மற்றவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணாத ஒரு விஷயமா நினைப்பாங்க. பட் அது எல்லா இடத்துலையுமே சரியான விஷயமா இல்லைன்னு நினைக்கிறேன். செல்ஃப் லவ் மைட் பி த மோஸ்ட் செல்ஃப்லெஸ் திங் பர்சன் கேன் டூ ஃபார் தெம் செல்ஃப். அவங்களுக்காக பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான் செல்ஃப் லவ். தட் கேன் சவுண்ட் ஆஸ் செல்ஃபிஷ் ஆல்சோ, பட் இட் இஸ் நாட் செல்ஃபிஷ். நம்மளுடைய செல்ஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செல்ஃப் அண்ட் செல்ஃப் லவ் இது வந்து நம்மளுடைய பவுண்ட்ரிஸில் நிறைய இடத்துல கான்ட்ராடிக்ட் ஆகும். எஸ்பெஷலி யாரு கூட கான்ட்ராடிக்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய க்ளோஸ் லவ்ட் ஒன்ஸ் கூட கான்ட்ராடிக்ட் ஆகும். நீங்கள் பீப்புள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். அவங்க வந்து அவங்களுடைய செல்ஃப் லவ், அதாவது அவங்களுடைய செல்ஃப் லவ் இது ரெண்டையுமே அவங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுற ஒருத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருப்பாங்க. எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு லவ் அண்ட் வென் இட் கம்ஸ் டு தேர் இன்டிமேட் பார்ட்னர்ஸ். அவங்க வர்றப்போ அதை ரொம்ப ஹாப்பியாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இட் வில் ஆல்வேஸ் கான்ட்ராடிக்ட். நம்மளோட செல்ஃபை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும், செல்ஃப் லவ்வையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் அந்த செல்ஃப் லவ்ல யூ ஹாவ் யுவர் ஓன் சாய்ஸஸ். இந்த செல்ஃப் அப்புறம் செல்ஃப் லவ் இது ரெண்டையுமே வந்து கான்ட்ராடிக்ட் பண்ணும். ஒரு சில இடத்துல பவுண்ட்ரிஸ் கண்டிப்பாக கான்ட்ராடிக்ட் பண்ணும். அது அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸை பொறுத்து கண்டிப்பாக மாறும். செல்ஃப் லவ் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம இந்த செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிற கான்செப்டை பற்றியும் கண்டிப்பாக பேசியே ஆகணும். நம்மளுடைய ஓல்டர் ஜென்ரேஷன், நம்மளுடைய அம்மா அப்பா, அந்த ஓல்டர் ஜென்ரேஷன் அவங்க வளர்க்கப்பட்ட விதம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற கான்செப்ட், அவங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயமோ, என்னுடைய செல்ஃப் லவ், செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பெருசாக தே டிடன்ட் கேர் டு வென்ச்சர் இன் டு தட் பர்டிகுலர் டாபிக். பட் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தன்னுடைய செல்ஃபை தேடியோ, தன்னை தேடியோ, தன்னுடைய செல்ஃப் லவ் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்க நிறைய இப்போ இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க நிறைய பேர் வந்து காலப்போக்கில் பெரிய பெரிய ஆட்கள், விஷனரிஸாக வந்திருப்பாங்க, ஃபிலாசபர்ஸாக வந்திருப்பாங்க. யூ கேன் நேம் மெனி ஆஃப் தம் லைக் லெட்ஸே சுவாமி விவேகானந்தால ஆரம்பிச்சு ஈவேரா பெரியார் வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். கௌதம புத்தா வரைக்குமே சொல்லலாம். அண்ட் நம்ம ஜென்ரேஷனில் இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, வி காட் டு ப்ராக்டிஸ் த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் லவ். பட் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற இடத்துல நிறைய கன்ஸ்ட்ரைன்ஸும் அதில் வந்து நிறைய ஸ்ட்ரிங்ஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம்.
ரொம்ப பர்ட்டிகுலரா நம்மளுடைய வளர்ப்புல இருந்து இந்த செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிற ஐடியாவ நமக்கு ரொம்ப பர்ட்டிகுலரா திணிச்சுடுறாங்க. ஸோ இப்போ அ நம்ம ஒருத்தவங்களோட செல்ஃப் ஒர்த்த வந்து நம்ம அவங்க கிட்ட இருக்க பணத்த வச்சோ, அவங்க கிட்ட இருக்க ஸ்டேட்டஸ வச்சு நம்ம வந்து கண்டிப்பா நம்ம முடிவு பண்றோம். ஒருத்தவங்கள பார்க்கும்போதே அவங்கள நம்ம பார்க்கும்போதே ஜட்ஜ் பண்றோம். அது அவங்களோட செல்ஃப் ஒர்த். அத வந்து நம்ம அவங்களோட செல்ஃபோட ஒர்த்த நம்ம ஜட்ஜ் பண்றோம். கிட்ட இருக்க பணமா இருக்கட்டும், அவங்க சொசைட்டில இருக்க ஒரு ஸ்டேட்டஸா இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே நம்ம ஜட்ஜ் பண்றோம் கண்டிப்பா. இப்போ நீ ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் இருக்காங்க. அதே இதுல ஒரு சீனியர் மேனேஜர் இருக்காங்க. 2 பேரோட செல்ஃப் ஒர்த்துமே வந்து அந்த ஆஃபீஸ்ல என்ன லெவல் ஆஃப் கான்ட்ராடிக்ஷன்ல இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். யூ கேன் சே இட் இஸ் ஹைரார்கி. ஹைரார்கி வைஸ் பார்க்கும்போது அது அப்படிதான் இருக்கும்னு நீங்க சொல்லலாம். ஆனா, அந்த மீடியம் லெவல்ல இருக்க எம்ப்ளாயீஸ் சீனியர் மேனேஜர் குடுக்குற ரெஸ்பெக்ட்டும், ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் குடுக்குற ரெஸ்பெக்ட்டும் டோட்டலா வேற வேற மாரி இருக்கும். அது ஹைரார்கிய பேஸ் பண்ணி வரையாது. ரெஸ்பெக்ட் ஷுட் கம் அவுட் ஆஃப் ஒன் பெர்சன்ஸ் பிஹேவியர். அந்த இடத்துல நீங்க ஹைரார்கி பேச முடியாது. ஒருத்தவங்களோட செல்ஃப் ஒர்த்தையோ, ஒருத்தவங்களோட செல்ஃப வந்து நம்ம இப்படி வந்து பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டோம். இப்படி பார்க்கறதுக்கு பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா, இன் ரிட்டர்ன் என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, நம்மளுடைய செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறதுமே எத பேஸ் பண்ணி ஆயிடுது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க பணத்த வச்சும், நம்ம சொசைட்டில இருக்கவோ, இல்ல உங்களோட ஆஃபீஸ்ல இருக்க பொசிஷன வச்சுமே வந்து சொசைட்டில இருக்க பொசிஷன வச்சுமே வந்து நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்த நம்மளே டிசைட் பண்ண ஆரம்பிச்சுடுறோம். அதுலயும் the position in office, the expectations that your family would have set on you, family expectations, the house you got, and இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நம்மளோட செல்ஃப் ஒர்த் கூட நம்மளே டை பண்ணிக்கிறோம். டை பண்ணிட்டு, யூ வில் திங்க் தட் எனக்கு இவ்ளோ சம்பளம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு இந்த விஷயம்லாம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட வந்து இவ்ளோ பணம் இருக்கு. அதனால அவங்க அந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அப்படிங்கிற தாட்ஸ், அப்படிங்கிற உங்களுடைய செல்ஃப் ஒர்த்த யூ ஆர் டையிங் இட் அப் டூ சம் அதர் அவுட்சைட் ஃபேக்டர்ஸ். See, you are the one who's fixing this particular thing and particular worth to some other thing. நீங்க தான் அத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய செல்ஃப் வொர்த்த, உங்களுடைய செல்ஃப் லவ்வையும், உங்களுடைய செல்ஃப் வொர்த்தையும் நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படி. So you should know that irrespective of all the things happening around you, அந்த திங்ஸ் எல்லாமே உங்களோட நீங்க பண்ற விஷயங்களுக்கு கண்டிப்பா that is influencing it. But you should know that you are more than enough with your own values. நீங்களா இருந்தாலே that is enough for you. நீங்க இவ்ளோ பணம் சம்பாரிச்சா தான் you are worthy. நீங்க இந்த பொசிஷன்ல இருந்தா தான் you are worthy. நீங்க இந்த லெவல்ல உங்களுடைய ஆஃபீஸ்ல இருந்தா தான் நீங்க worthy. நீங்க இப்படிப்பட்ட ஒரு வீடு வாங்குனா தான் worthy. அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூ வில் நெவர் எவர் லவ் யுவர்செல்ஃப் ப்ராப்பர்லி. இத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க யாரு? உங்களுடைய இந்த சொசைட்டில இந்த சொசைட்டி குடுத்த ஐடென்டிட்டிய இல்ல அப்படின்னா நீங்க யாரு? பார்க்குற வேலை இல்ல அப்படின்னா நீங்க யாரு? உங்களோட சொசைட்டில நீங்க ஒரு அப்பா, அம்மா, அண்ணனா இருக்கீங்க, தங்கச்சியா இருக்கீங்க. இந்த ஸ்டேட்டஸ் இல்ல அப்படின்னா நீங்க யாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வெளிய வந்தா, நீங்க என்னவா இருப்பீங்க? இப்போ நீங்க எந்த வேலையுமே பார்க்க தேவையில்ல. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு தேவையில்ல. நீங்க பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்கும் அப்படின்னு வர்றப்போ, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும்? அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? வாட் இஸ் யுவர் கேரக்டர்? அந்த இடத்துல ஹவ் ஆர் யூ பிஹேவிங்? அந்த இடத்துல உங்களுக்கு எம்பத்தி இருக்கா? இது எல்லாத்தையுமே கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ செல்ஃப் லவ் இஸ் ஒன் திங் அண்ட் செல்ஃப் இஸ் ஒன் அதர் திங். பீப்பிள் ஆஃபன் என்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய செல்ஃப் இந்த செல்ஃப் அப்படிங்கிறத தேடுறது எது மூலியமா தேடுவாங்க அப்படின்னா, செல்ஃப் லவ் மூலியமா தேடுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஆக்சுவலி செல்ஃப் லவ் இஸ். நான் யார்? இந்த உலகத்துல வந்து என்னுடைய வாட் இஸ் மை பர்ப்பஸ்? பீப்பிள் ஸ்டார்ட் டு பர்ஸ்யூ தேர் பேஷன் அண்ட் அதர் டிசையர்ஸ் இன் சர்ச் ஆஃப் தேர் ஓன் செல்ஃப். ஆனா, அந்த ப நெறைய பேர் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆஃபன் என்ன ஆகும் அப்டின்னா, அந்த எதுக்காக தேட ஆரம்பிச்சோம் அப்டிங்கிற அந்த பாயிண்ட்ட மறந்துருவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து பணம் இல்லாம பயங்கர கஷ்டப்படுறாரு அப்டின்னா, அவர் பணத்த தேடி போக ஸ்டார்ட் பண்ணுவாரு. கஷ்டப்படக்கூடாது அப்டிங்கிறதுக்காக. ஆனா, கடைசில என்ன ஆகும்னா, அந்த பணத்த தேடி போகறதுக்குரிய அந்த டிசையர் இட் வில் கன்சியூம் தட் பெர்சன்.
அண்ட் அவங்க வந்து அந்த பணத்த சேஸ் பண்ணி ஓடுறத நிப்பாட்டவே மாட்டாங்க. அண்ட் நம்ம எதுக்காக பணத்த தேடி ஓட ஆரம்பிச்சோங்கிற பாயிண்ட்டே மறந்துருவாங்க. கஷ்டப்படக்கூடாதுன்னு பணத்த தேடி ஓட ஆரம்பிச்சு, இப்ப அந்த பணத்த சம்பாரிச்சு கஷ்டப்படுற லெவலுக்கு போயிடுவாங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் செல்ஃப பிரிசர்வ் பண்றது அப்படிங்கிறது, இட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இன் செல்ஃப் லவ். பீப்பிள் நெறைய விஷயங்கள் வந்து இந்த செல்ஃப் லவ்க்காக நெறைய கிரேசியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த தன்னை கண்டுபிடிப்பதற்காக, என்னுடைய சுயத்தை கண்டுபிடிப்பதற்காக, செல்ஃப கண்டுபிடிக்கிறதுக்காக, மக்கள் தே வில் டூ மெனி கிரேசி திங்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் செல்ஃப் இஸ் பேசிக்கலி யூ அண்ட் யுவர் செல்ஃப். சம்திங்ஸ் நம்மளுடைய லைஃப் கோர்ஸில் நம்மளுடைய இண்டிவிஜுவல் செல்ஃபை ஷேப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். நம்மளுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எஜுகேஷன், ஹாபீஸ், ஒர்க், இது எல்லாமே வி ஆர் ஆப்வியஸ்லி அ ப்ராடக்ட் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட் தான். பட் த ரியல் கொஸ்டின் ஹியர் இஸ், அது ஒரு கேட்டஸ்ட்ராஃபியாக மாறாமல் நம்மளால் தடுக்க முடியுமா? மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுடைய செல்ஃபை உடைக்காமல் இருப்பதற்கு நம்மளால் தடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளுடைய ஃபேமிலிஸ் நம்மளுடைய செல்ஃபை எப்படி ஷேப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் அஸ்பெக்டில் எடுத்துப்போமே. இப்போ ஒரு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பயங்கர பேம்பர்டாக இருக்காங்க. அவங்க என்ன கேட்டாலுமே அவங்களுக்கு கிடைக்குது. என்ன வகையான ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே இல்லாமல், எந்த ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுமே இல்லாமல் எல்லாத்தையுமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஆஃப்ளூயண்ட்டாக, பட்ஜெட் ரிலேட்டடாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கவங்க, somehow they will get spoiled financially unless and until அந்த ஃபேமிலி பர்பஸ்ஃபுல்லாக அவங்கள வேல்யூ ஆஃப் மணி அண்ட் ஸ்பெண்டிங் ப்ராப்பர்லி அவங்களுக்கு பர்டிகுலராக சொல்லி கொடுக்கல அப்படின்னா, ஈவென்ச்சுவலி தே ஆர் கோயிங் டு மேக் த கோட் ரைட், ரிச் கிட்ஸ் ஆர் ஸ்பாயில்ட் அண்ட் தே டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற கோட்டை கண்டிப்பாக வந்து அவங்க சரியாக்கிடுவாங்க. ஸோ ரெண்டாவது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது மேபி இட் மே பி a little controversial, but let's look at fathers who don't treat their spouse as equal. Let's say ஒரு குழந்தை அவங்க அப்பா அவங்க அம்மாவை திட்டுறத பார்க்குது. அவங்க அம்மா வாய்ஸ் அவுட் பண்ணி திரும்ப பேச நினைக்கிறப்போ, அவங்க அப்பா வந்து தேவையில்லாம பேசாத, பேச்ச குறை, வாய்ஸை ரைஸ் பண்ணாத, இப்படி சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து அமைதியாயிடுறாங்க. அப்படின்னா அந்த குழந்தைக்கு சப்கான்ஷியஸாக என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சைல்டு வந்து என்ன நம்பும், விமன் ஷுட் நாட் ரைஸ் தேர் வாய்ஸ் அகெயின்ஸ்ட் மென். அப்படி அவங்க ரைஸ் பண்ணுறப்போ நீ அவங்கள அடக்கலாம், அவங்கள பார்த்து நீ கத்தி அவங்கள அடக்கலாம் அப்படிங்கிறத அவங்க அப்பாவே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி. இஸ்ன்ட் இட் ஆப்வியஸ்? இந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறது தானே, இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சி தேர் இஸ் அ ஃபேமஸ் கோட், ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ டெல் யூ ஹூ யூ ஆர் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் அ பிஹேவியர். இப்போ உங்களுக்கு ஹெல்தியரான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணி, அவங்க இப்போ ஒரு ஹெல்தியான என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ ஹெல்தியான திங்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்களும் அவங்கள மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நீங்களும் ஸ்ட்ரைவ் பண்ணுவீங்க, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. பட் இஃப் யூ கெட் குடிகார பயலுக ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், த சான்சஸ் ஆர் யூ வில் ஸ்டார்ட் ட்ரிங்கிங் வித் சம் சில்லி ரீசன்ஸ் இட் செல்ஃப். பெரிய ரீசன்லாம் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு ரீசனில் நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் ஹாபீஸில் எப்படி சொல்லலாம்னா, பீப்புள் ஹூ கெட்ஸ் எக்ஸ்போஸ்டு டு சர்டைன் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகுறோம், ஒரு என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம அந்த பர்டிகுலர் அஸ்பெக்ட்லேயே வி வில் கெட் ஷேப்ட் அப். இந்த வேலண்டினோ ராசி ஒரு பைக் ரேசர் சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து சும்மா சாதாரணமாக வந்து அப்படியே பெரிய ஆள் ஆகிடல பைக் ரேஸில். அவர் 4 வயசா இருக்கும்போதுலேருந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு. 12 வயசாக இருக்கும்போது அஃபிஷியலாக வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸில் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அவர் 4 வயசுலேருந்தே அவர் பைக் ஓட்டுறதுக்கு அவங்க வீட்டில் ஹாபிக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இது இது ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். திஸ் இஸ் ஹவ் அவர் நம்மளுடைய இண்டிவிஜுவல் செல்ஃப் வந்து இப்படி தான் ஷேப் பண்ணப்படுது, நம்மளுடைய சுற்றி இருக்க என்விரான்மெண்ட். அண்ட் இங்கே நிறைய பேருக்கு புரியாத விஷயமே என்னென்னா, நம்ம செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்கிற விஷயமே நம்மளை சுற்றி இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்சஸோட ஒரு பை ப்ராடக்ட், ஒரு எண்ட் ப்ராடக்ட். அது நம்மளுடைய கோர்ஸ் ஆஃப் லைஃப்பில் வரக்கூடிய ஒரு எண்ட் ப்ராடக்ட், ஒரு பை ப்ராடக்டாக வந்து சேருது அப்படிங்கிறது தான்
நிறைய பேருக்கு செல்ஃப் லவ்வாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது செல்ஃப் லவ் அப்படின்னு அதை தான் நம்பிட்டு இருக்காங்க. அதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ பீப்புள் ரியலி கோ டு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம்ஸ் அவங்களுடைய செல்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்காக. கோடி கோடியாக பணத்தை தூக்கி போட்டுட்டு சாமியாரை தேடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கவனும் இருக்கான். சரி, இந்த நம்ம புத்தாவை பற்றி பேசுகிறோம்ல, புத்தாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புத்தா ஒரு பெரிய கிங்டமோட மன்னர். தன்னுடைய மொத்த அந்த மன்னர் பட்டம் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தன்னுடைய செல்ஃபை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி போனவர். நிறைய பேர் வந்து தன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு போயிருக்காங்க, கொல்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. நிறைய கிரேசியான திங்ஸ் வந்து தன்னுடைய செல்ஃப் அப்படிங்கிறத தேடி நிறைய பேர் வந்து நிறைய கிரேசியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பட் பீப்புள் ஷுட் டூ தட். பீப்புள் ஷுட் ஸ்ட்ரைவ் டு நோ த டெப்த்ஸ் ஆஃப் தேர் செல்ஃப். அதுதான் வந்து அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு ஸ்பெஷலாக கொண்டு வர விஷயமே நம்மளுடைய செல்ஃபை நம்ம என்ன அளவுக்கு தேடி இருக்கோம் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு பணமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஃபேமிலி, எவ்வளோ பெரிய கனெக்ஷன்ஸ், அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கட்டும், அது எதுவுமே இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ டோன்ட் நோ யுவர் செல்ஃப். நம்ம நிறைய அந்த படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, ஒரு பெரிய பணக்கார ஆள் வந்து நிம்மதியே இல்லாமல் இருப்பார். அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அவருக்கு நிம்மதியே இல்லாமல் சுற்றிட்டு இருப்பார். அதுதான் விஷயம். இந்த உலகம் வந்து நம்மளை நிறைய விஷயங்களை நோக்கி ஓட சொல்லும். அது வந்து நிறைய அந்த விஷயங்கள நோக்கி ஓடி, ஓடி, ஓடி கடைசியில நம்ம எதுக்காக ஓடுறோம் அப்படிங்கிற ரீசனையே நம்ம மறந்துடுறோம். லைஃப் வந்து உங்கள நோக்கி வரல. லைஃப் இஸ் நாட் கம்மிங் அட் யூ. இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் யூ. உங்கட்ட இருந்து தான் இந்த லைஃப் வந்து வெளிய வருது. யூ ஆர் மேக்கிங் த லைஃப். யூ ஆர் மேக்கிங் இட் ஃப்ரம் யுவர் செல்ஃப். வானத்துல இருந்தோ, இன்னொரு உலகத்துல இருந்தோ இந்த லைஃப் வரல. உங்ககிட்ட இருந்து தான் இந்த லைஃப் வருது. ஐ ஹர்ட் திஸ் quote one. People can only meet you in the depth in which they have met themselves. இப்போ you can never understand other people properly if you haven't really understood yourself or with the things you haven't experienced. உங்களுடைய செல்ஃபையே நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மனிதருடைய உணர்ச்சிகளையோ, ஒரு மனிதருடைய கண்ணோட்டத்தையோ, பெர்ஸ்பெக்டிவையோ உங்களால நீங்க என்ன ஆழத்துக்கு உங்களை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த ஆழத்துல தான் நீங்க இன்னொரு மனுஷனை புரிஞ்சுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு செக்ஷுவலான ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு 8 வயசு பையன்கிட்ட நீங்க சொல்லி இதுதான் பயாலஜிக்கலா இப்படிதான் நடக்கும்னு சொல்லி புரிய வைக்கலாம். ஆனா அந்த ஒரிஜினலான அந்த ஃபீலிங், அந்த டெப்த் ஆஃப் இன்டிமசி இருக்குல்ல, அதை ஹவு கேன் யூ டிஸ்கிரைப் இட் டு ஹிம்? அவன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் அவனுக்கு அது புரியாது. அதே மாதிரி தான் உங்களுடைய செல்ஃபை நீங்க என்ன லெவலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அந்த லெவலுக்கு தான் நீங்க ஒரு மனுஷனோட செல்ஃப் புரிஞ்சுக்க முடியும். செல்ஃப் லவ் இஸ் நாட் மெட்டீரியலிஸ்டிக் ஆர் அட்டாச்ட் வித் பர்டிகுலர் திங்ஸ். பீப்புள் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, தே கன்ஃபியூஸ் செல்ஃப் லவ் வித் their கம்ஃபர்ட் ஜோன். ஒரு ரூம்குள்ள ஃபோனை 100% சார்ஜ் போட்டுட்டு மணிக்கணக்காக ரீல்ஸை உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு யாருமே என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது எவ்வளோ எனக்கு மென்டல் பீஸாக இருக்குது, நான் என்னுடைய செல்ஃபை வந்து நல்லா பார்த்துக்கிறேன், இதுதான் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, யார் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறது செல்ஃப் லவ் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் பிளைன் ஷிட். உங்கள் அம்மா கிட்டேயோ நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்க மம்மிஸ் கிட்ட, அம்மா கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் செல்ஃப் லவ் பீஸ் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? தே மைட் சே அவங்க அந்த காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்புறவங்க, ஸ்கூல் கிளப்புறவங்க, இவங்க எல்லாரையுமே ஃபுல்லாக கிளப்பி விட்டுட்டு அந்த வீடே காலி ஆனதுக்கப்புறம் ஒரு காஃபி போட்டு அவங்க நிம்மதியாக உட்காந்து குடிப்பாங்க பாருங்க. தட் இஸ் மைட் பி த பீஸ் ஆர் செல்ஃப் லவ் தே ஆர் கெட்டிங் டு எக்ஸ்பீரியன்ஸ். டு ஃபைனலைஸ் இட், ஐ திங்க் ஸோ எங்கெங்கேயோ கனெக்ட் ஆகி ஐ டோன்ட் நோ இஃப் பீப்புள் வில் பி ஏபிள் டு கனெக்ட் இட் ரைட். பட் லெட் மீ ஃபைனலைஸ் திஸ். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ ரீசெண்டாக வந்து இந்த எபிசோட்க்கு ஸ்கிரிப்ட் எழுத முன்னாடி நிறைய கேட்டுட்டு இருந்தேன் எல்லாருக்கிட்டையுமே, வாட் இஸ் செல்ஃப் லவ் அக்கார்டிங் டு தெம் அப்படின்னு. அண்ட் அவங்க வந்து என்கிட்ட திரும்ப கேட்டாங்க, என்கிட்ட கேட்குறீ, எங்கிட்டலாம் கேட்குறியே, நீ சொல்லு என்ன அப்படின்னு. ஸோ ஹியர் இட் இஸ். ஸோ அக்கார்டிங் டு மீ செல்ஃப் லவ் அப்படின்னா என்னன்னா, செல்ஃப் லவ் இஸ் பேசிக்கலி எக்ஸ்ப்ளோரிங் யுவர் செல்ஃப் டு த டெப்த். உங்களுடைய செல்ஃபை என்ன அளவுக்கு ஆழமாக உங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியுமோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ, த்ரூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட செல்ஃபை தேடுறது, செல்ஃபை நோக்கி போகிறது, தட் இஸ் அக்கார்டிங் டு மீ இஸ் செல்ஃப் லவ். அது வந்து என்ன மாதிரியாக வேணாலும் இருக்கலாம், என்ன மாதிரியான விஷயமா வேணாலும் இருக்கலாம்.
இட் கேன் பி லைக் டெய்லி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது, இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கடையில நிப்பாட்டி ரூ. 2க்கு தேன் மிட்டாய் வந்து டெய்லியும் வாங்கி சாப்பிடுவோம். அது வந்து ஒரு ஹேபிச்சுவலா பண்ணுவோம். தட் இஸ் செல்ஃப் லவ். அதுவும் செல்ஃப் லவ் தான். ஆர் இட் கேன் பி கோயிங் டு ஹிமாலயாஸ் ஃபார் அ சோலோ ட்ரிப். தட் இஸ் ஆல்சோ செல்ஃப் லவ். It doesn't have limits. Love doesn't have limits. Let me quote this. Love doesn't have limits. It only have clauses. Okay. So coming to end of the podcast. ஓரளவுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கனெக்ட் பண்ணி புரிஞ்சிருக்க முடியும்னு நம்புகிறேன். இஃப் இல்லை என்றால் ப்ளீஸ் கிவ் சஜஷன்ஸ் ஆர் லீவ் கமெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி இவ்வளோ தூரம் கேட்டதற்கு.